டு சினிமைக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, 4 ஒரு லவ் மூவிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்தா சாகரா தாச்சி எல்லோ பார்ட் ஏ. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒருத்தவங்க வீட்ல இருந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சொந்த வீடு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாரி சமயத்துல வந்து இந்த ஓனரோட பையன் வந்து ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அந்த பழிய ஏத்துறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பழிய ஏத்துக்கிறாரு. அந்த காச குடுத்து வீடு வாங்க சொல்றாரு ஹீரோயின் கிட்ட. கொஞ்ச நாள் போகுது. அந்த ஹீரோ அவங்க ஓனர் வந்து சொல்றாரு வெளிய எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளிய எடுக்காம விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோ ஜெயில்லேருந்து வெளிய வந்தாரா? இல்லையா? ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு? அதுதான் படத்தோட பாதி ஸ்டோரியா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பார்ட் 2 இருக்கு. பார்ட் பின்னு. சப்தா சாகரோட பார்ட் பின்ட்டு. இது ஸ்டார்ட்டிங்கில வந்து நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுது. நம்ம ஹீரோ 10 வருஷம் கழிச்சு ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? ஹீரோயின் கூட சேர்ந்தாரா? இல்லையா? தான் மீதி ஸ்டோரியா இருக்கும். இந்த 2 படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லாவே லவ் சீன்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அருமையாவும் இருக்கும். கன்னடாலே ஒன்னோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் இத. சாங்ஸும் நல்லாயிருக்கும் இதில. ஆனா பார்ட் பி அப்படியே ஆப்போசிட்டு. ஃபுல் ராவா ஃபைட்டா இருக்கும். நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அதுலயும் லவ் சீன்ஸ் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஆனா நல்லாயிருக்கும் இந்த மூவி. செக் பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சொல்லலாம் இந்த 2 மூவிஸும். நெக்ஸ்ட் நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, கிரிக் பார்ட்டி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து காலேஜில சேர்றாரு. அவர் காலேஜ் சேர்ந்து அவர் லைஃப் எப்படிலாம் மாறுதுன்னு அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இது வந்து சூப்பரான படம். நம்ம காந்தாரா படத்த டைரக்ட் பண்ண ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷன்ல நடந்திருக்கு. ரக்ஷித் ஷெட்டி ஹீரோவா இருக்காரு இது. இந்த படத்துல ஹியூமர்ஸு, பசங்க கூட சுத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். ரஷ்மிகாவோட டெபியூ மூவி இதுதான். இந்த படத்தோட எண்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3 பிளேஸ்ல பார்க்க போற படம் தியா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒருத்தர லவ் பண்றாரு. அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் டிப்ரஷன்ல இருந்திருக்கும்போது, இன்னொரு ஹீரோவ பார்க்குறாங்க. அந்த ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணி இவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சுடுறாரு. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இறந்து போனேன்னு சொன்ன ஹீரோ வந்து சாவல. அவர் உயிரோட வந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னு தான் மீதி ஸ்டோரியா இருக்கும். இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். லவ் மூவின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. லவ் சீனாவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, சினிமாட்டோகிராஃபியாவும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த படத்துல. செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்ட்டா பார்க்க போற படம் பேரு வந்து கிருஷ்ண பிரணய சாக்ஷி. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ரீல்ஸும் சரி எல்லாத்துலயும் வந்திருக்கும் இந்த சாங்ஸு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட்டால எல்லாத்தையும் மறந்து போயிறாரு. அவங்க கல்யாணம் ஆனதே மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்தாரு. இந்த படத்துல மீதி ஸ்டோரியா இருக்கும். இந்த படம் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. காமெடி சீன்ஸும் நல்லாயிருக்கும். ஸ்டோரி கொஞ்சம் பழைய ஸ்டோரியா இருந்தாலும் இவங்க எடுத்துட்டு போன விதம் நல்லாயிருக்கும். சாங்ஸ்க்காக இந்த படத்த நம்ம பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. தேங்க் யூ.